விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னாலே பல பெருமைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பல சாபங்களும் இருக்கிறது. பெருமைகள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே தான் நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த இந்த மண். தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறு என்று சொன்னால் இந்த மண்ணை தவிர்த்து அதை எழுத முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த விழுப்புரம் மண். அதே போன்று சாபங்கள் என்று சொன்னால் பல இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே அதிக மது விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தான் அதிக கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இந்த மாவட்டத்திலே தான் அதிக குடிசைகள் இருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தொழிற்சாலைகளே கிடையாது. இந்த மாவட்டம் தான் தொடர்ந்து கல்வியிலே கடைசி 5 இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல கேடுகள், அதாவது அரசால் நடைபெற்ற கேடுகள் என்று நான் சொல்வேன். அப்படி இந்த மாவட்டம். அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னால் 1987 செப்டம்பர் 17 நாள் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த நாள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடந்த நாள். அந்த முதல் நாளில் 21 தியாகிகள் உயிர் நீத்தார்கள். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே தான் உயிர் நீத்தார்கள். அப்படி நீண்ட வரலாறு இந்த மாவட்டத்தில். இங்கே விழுப்புரம் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். இது என்னுடைய கடமையாக நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக என் தம்பிகள், என் தங்கைகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்